எனது உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்றைய நாளான 26ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இன்றைய நாளில் செம்மணி புதைக்குழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் பகுதி உட்பட கொழும்பு, இந்தியா போன்ற இடங்களில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. செம்மணி புதைக்குழி அகழ்வின் போது தொடர்ச்சியாக எம் உறவுகளின் மண்டையோட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தோண்டும் இடங்களெல்லாம் எமது மக்களின் மனித எச்சங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள், பெரியோர், சிறியோர் வயது வேறுபாடின்றி புதைக்கப்பட்டுள்ள எமது உறவுகளுக்கு நீதி கேட்டு இன்று பரவலாக இடம்பெற்ற பேரணிகளில் காணாம ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கண்ணீர் மல்க பிள்ளைகளை பறிகொடுத்து, தங்கள் கணவரை, தங்கள் மனைவிகளை பறிகொடுத்து கண்ணீரோடும் இந்த பேரணிகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கான நீதிகள், அவர்களுக்கான உத்தரவாதங்கள் எதுவுமே இன்று வரைக்கும் வழங்கப்படவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக தங்கள் கண்ணீரோடு தமது காலத்தை இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகளில் கழித்து வருகிறார்கள். இவர்களுக்கு என்னதான் முடிவு? இவர்களுக்கான தீர்வு என்ன? தொடர்ந்து இந்த அரசும் சர்வதேச சமூகமும் மௌனமாக இருப்பது எதற்காக? செம்மணியில் தோண்டப்படுகின்ற இடமெல்லாம் எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டு வருகின்றன. இதில் முக்கியமாக சிறுவயது பிள்ளைகளின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்றது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோகம் நிறைந்த ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. சிறு பிள்ளைகள் என்னதான் செய்தார்கள்? அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்களா? அவர்களுக்கு போராட்டம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு புரியுமா? அவர்கள் துள்ளி திரிந்து விளையாடுகின்ற வயசில் அவர்களை கொன்று புதைத்து, அவர்களின் எதிர்காலமே இல்லாமல் இங்கு புதைத்து எலும்புகளாக மீட்கப்படுகின்ற ஒரு சோகமான ஒரு நிகழ்வாகவே இந்த செம்மணியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த மனித அகழ்வின் போது கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்பு தொகுதிகளை பார்க்கும்போது, இங்கு திட்டமிட்டு சிறுவர்களை ஒழிப்பதன் மூலம் ஒரு இனத்தை வளரவிடாமல் தடுக்கலாம் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த சிறுவர் படுகொலைகளை மேற்கொண்ட அரச பயங்கரவாதம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றது? இதற்கு என்ன காரணத்தை சொல்ல போகின்றது? இன்றுடன் 21வது நாளில் 101 மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களின் புத்தக வாக்கிகள், அவர்கள் குடிக்கும் பால் போத்தில் போன்ற இரும்பு கம்பிகள், ஆணிகள், கூறிய ஆயுதங்கள் என்பன தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இதை பார்க்கும்போது இதொரு திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு பூமியாக இது திகழ்கின்றது. இந்த அரச பயங்கரவாதம் செம்மணி சித்திப்பாத்தி ஒரு மனிதர்களை எரிக்கும் ஒரு இடம். அதில் தமிழர்களை கொண்டு புதைத்தால் எந்த தடயங்களும் கிடையாது. இதை கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு தகனம் செய்யும் இடம் என்ற இதை மூடி மறைக்கலாம் என்ற எண்ணத்தோடு அரச பயங்கரவாதம் மேற்கொண்ட இந்த செயல் சித்திரவதை செய்யப்பட்டு அவலங்களோடு இறந்த இந்த ஆத்மாக்கள் இன்று இவர்களை அடையாளம் காட்டியிருக்கின்றது. அவர்கள் உயிருடன் உள்ள போது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை, ஒரு இரக்கம் காட்டவில்லை, ஒரு மனிதாபிமானம் கூட அவர்களுக்கு காட்டாமல் ஒரு ஈனிரக்கமற்று படுகொலை செய்யப்பட்டு அந்த அவலத்தோடு புதையுண்ட இந்த ஆத்மாக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் இந்த வெளி உலகுக்கு கொண்டு வருவதற்காக எலும்புகளாக இன்று நியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதிகளை தமிழ் மக்களாகிய நீங்கள் அந்த இறந்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு கடமையாகவும், அவர்களின் ஆத்மா சாந்திக்காகவும், அவர்களின் நிம்மதியான உறக்கத்துக்காகவும் அவர்களுக்கான நீதிகளை தேடிக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மக்களுடைய கடமையாக இருக்கின்றது. நான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்ற இந்த விடயம்தான், அப்பாவி பொதுமக்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாத, இந்த போராட்டத்தை தெரிந்து கொள்ளாத, போராட்ட சிந்தனை எதுவுமே தெரியாத விளையாட்டு பிள்ளைகளாக இருந்த சிறு பிள்ளைகள், அவர்கள் கொல்லப்பட்டதுக்கான நீதிகளையும் அதற்கான நியாயங்களையும் தான் நாங்கள் தேடி நிற்கின்றோம். காணாமாக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது செம்மணி போன்ற பல இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற தேடலோடு தான் நாங்கள் தொடர்ந்து செல்கின்றோம்.
ஆகவே எமது தமிழ் மக்களாகிய அனைவரும் இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றாக குரல் எழுப்ப வேண்டும். இன்று வடகிழக்கிலும் கொழும்பிலும் இந்தியாவிலும் இடம்பெற்ற செம்மணி புதைக்குழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிலும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் எதிர்ப்பு போராட்டங்களும் இறந்த மக்களின் ஆத்மாக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கான நீதிகள் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்களின் இயக்கங்களை எமது மக்களாகிய நீங்கள் முழுவீச்சுடன் எமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் மிக விரைவாகவும் மிக வேகமாகவும் இதை நகர்த்தி செல்ல வேண்டியது கட்டாயமாகின்றது. ஊருக்குள்ளே வந்து பிடிச்செண்டு ஆட்டோவில் ஏற்றிண்டு போனவங்க. அப்போ நாங்கள் தேடி போனாங்க. தேடி போய் கேம்பட்டில் போய் கேட்க போக சொல்லிட்டோம். இல்லை அவங்க வருவாங்க, ஐசியை பார்த்து போட்டு நாங்கள் விடுவோம்னு சொன்னவன். அப்படி இருந்து நான் இல்லைன்னு சொல்லி எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகளோட போய் நான் சேர்ந்தவன். இந்த கேம்படியில் போய் நான் அழுதேன். நான் கதறினான். எனக்கான வர விடுங்க, எனக்கு ஒரு தட்ட உதவியும் இல்லை. அம்மா அப்பாவும் எனக்கு இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் தாங்கன்னு நான் கேட்டு அழுதேன். அழவே வேறு நீங்கள் போங்கன்னு சொல்லிச்சினேன். அப்படி இன்னும் ஆக்கள் சொன்னவன், நீங்கள் இருக்கா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவேன். போலீஸ் என்ன முறைப்பாடு எடுக்கலை, என்னை விட்டு கிளச்சிட்டாங்களா, வேறு நீங்கள் போங்கோண்டு அப்படின்னு நான் திரும்பி பேருந்து வந்து கேம்படிக்கு போனான். கேம்படியில் போய் இந்த கணவர் பொழுதுபட்டு போச்சு. 7 மணி ஆச்சு, இன்னும் வேறையில்லை. விடுங்க இந்த கணவர் என்று கேட்க நாங்கள் பிடிக்கல, நீங்கள் எங்கேயும் போய் தேடுங்க, நாங்கள் விட்டுட்டேன், நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லி போட்டாங்க. அப்படி நான் வைவோஸ் பண்ணி எங்கள்ட பொம்பளை பிள்ளைகள் 5 கொண்டு அதில் சாண எங்கள்ட கடைசி மகள் 1.5 மாதம் கைக்குழந்த அதையும் வச்சு கொண்டு நாள் இருந்தாலும் அவங்க கொண்டங்கள் எல்லாம் விட்டு கிடைச்சவங்க. அப்போ ஒரு சிலர் சனங்கள் அதால் போச்சொல்லி நீங்களும் இருக்காத போய் உங்களையும் கொண்டு போடுவாங்கள்ண்டு நான் பின்ன சரியண்டு வீட்டை வந்து எல்லா இடமும் போய் அறிவிச்சு எல்லா இடமும் போய் கேட்டுனேன். இந்த கணவரை கேட்க நாங்கள் பிடிக்கலைன்னு சொல்லிட்டினோம். இந்த மனுஷன் தம்பியார் ஒரு சந்தியில் சுட்டு போட்டுவாங்க. பெண் மற்ற தம்பியாரை சாவச்சில்ல கடத்துறோம். எங்களோட குடும்பத்தில் 3 பேரையும் கடத்தி சென்றுடணும். ஆனால் இன்னுமே இந்த முடிவு மங்களை கிடைக்கல. வீட்டை வந்து கைது செய்யக்குள்ள வந்து சிலங்க இராணுவ சீருடையில் வந்திருந்தாங்க. பீல்வேக்கில் வந்தவ அந்த பீல்வேக்கில் வந்து வீட்டை வந்து சொன்னவ எப்படி ரவுண்ட் அப் பண்ணினோம் போங்கோன்னு சொல்லி ஐசியை போய் கொடுத்துட்டு வர சொல்லி. அப்போ நாங்கள் பின்ன ஐசியை பின்ன சொன்னால் அந்த மச்சானோட சேர்ந்து போனவர் ஐசியை கொண்டு போன இடத்துல ஆட்டோவில் வச்சு தான் நேற்று கொண்டு போனவன். அது நான் என்ன உடுப்போட வந்தவ இதோட எப்படி ஏற்றினவன்னு சொல்லல. ஆனால் இந்த ஆட்டோவுக்கு நம்பர் இல்லை. ஏற்றி கொண்டு போன கையோட அந்த சுத்தவரெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி இந்த ஃபீல் பேக் எல்லாம் அவங்கண்டால கொண்டு போன கையோட எல்லாம் ரவுண்ட் அப் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்க. போன கையோடு நான் போய் கேட்டேன். அப்போ எங்கள்ட ஊரால் வந்து எங்கள் ஒண்டை விட்டு அக்கா சொன்னால் இந்த மனுஷன் ஆட்டோ காய்ச்சி ஏற்றிட்டு போகிறாங்களா ஆமிக்காரங்களான்ட்டு. அப்போ நான் அந்த அடி என் கையோட போக கொண்டு போய் மறைச்சிருந்தவங்க நாங்கள் உள்பாலைக்கால போய் கேட்டுனாங்க. நீங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி தாங்கள் பிடிக்கலன்றே சொல்லி போட்டாங்க. எல்லா இடத்துக்கும் நான் அறிவிச்ச இந்த முடிவு வந்து ஒரு வீதி ஓரமாக சந்தி ஓரமாக இவ்வளோ எங்கண்ட கணவரை போல எத்தனோ பிள்ளைகள் சகோதரங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமாக நாங்கள் ஒவ்வொரு வீதிகளில் ஒரு சந்தி வழியிலையும் கண்ணீரும் கவலைகளோடு நாங்கள் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல, சரியான முடிவு கிடைக்கணுமென்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். 2007 என்னுடைய மகனுடைய பேர் நிர்மலநாதன் மயூரன். குடிபடைக்கலாக ஒரு ஓஎல் ஸ்டூடெண்ட். அவர் குடிபடைக்கலாக 19 வயசு. பங்குனி மாதம் 23 2007 512 புலனாய்வுக்காரர் 3 மோட்டார் பைக்கில் வந்து என்னுடைய ஆண்டி வீட்டில் வச்சு கைது செய்து கொண்டு போனார். நான் உடனே ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து போலீஸ்லேருந்து நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தேன். இன்று வரை நான் என் பிள்ளையை தேடி ரோட்டு வழியை அலைஞ்சு கொண்டான்ருக்கேன். என் பிள்ளைக்கு 19 வயசு. இந்த 2007 ஆண்டு இன்றைக்கு எத்தனை வருஷம் பண்ணு ஜோதிப்பாரு. அவர் நான் மூத்த மகன். இந்த பூம்புகார்லான் பிறந்தவன் 87 ஆண்டு இந்திய நாவி பிரச்சனை. என் மகனில் என்ன நான் இந்த தாய் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன். எனக்கு என் பிள்ளை வேணும், என் பிள்ளை எனக்கு கிடைக்கல. நான் கட்டாயம் நான் சூசைட் பண்ணேன். இது உலகம் அறிஞ்ச உண்மை. எனது கணவர் வந்து
எனது கணவர் வந்து 2008ஆம் ஆண்டு கடைசி 18ஆம் தேதி வந்து காலமே பட்டுவாளில் வச்சு சரணடையப்பட்டது. சரணடையும் போது அவ 3 லிஸ்ட் எழுதித்தான் இராணுவத்துடன் ஒப்படைச்சு பிரான்சிஸ் ஃபாதரோடு தான் சரணடைஞ்சவர்கள். அப்போ பிரான்சிஸ் செம்மணி படுகொலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் யாருமே இல்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம். உலகு உலகு என்று வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகம் தழுவியே நேசித்து பாடினார்கள். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய புரட்சி பாவலின் பேரனும் பேத்திகளும் அதே போரால் கொல்லப்பட்டதுதான் பெருங்கொடுமை. இன்றைக்கு இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கேட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று இந்த பிள்ளைகள் பேசுவது உலகத்தாரின் செவிக்கு எட்டுமா, அவர்கள் சிந்தனையை போய் தட்டுமா என்று எல்லோரும் கேள்வி எழுப்புவார்கள், எழுப்புகிறார்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் புரட்சி என்பது இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது. புரட்சிக்கான சிந்தனை என்பது ஒரு தனி மனித சிந்தனையிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. வண்டி நிறைய குப்பையானாலும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு யாரும் போவதில்லை. அக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு சந்திரிக்க அரசாங்கத்தினால் எவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இப்பொழுது செம்மணியிலே 100க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த புதைகுழி என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை. இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்பு குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், இன அழிப்பு குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எனது கணவர் வந்து 2008 18ஆம் தேதி வட்டுவாளில் வந்து பிரான்சிஸ் ஃபாதரோடு ஒரு மிக 53 பேர் உட்பட சரணடைஞ்சது. இதுவரையிலும் நான் எல்லா இடமும் தேடி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு பதிலும் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு உங்களோட திருப்பி வருவாருன்ற நம்பிக்கையோட நான் இதுவரை காலம் தண்ணேன். என் பிள்ளைக்கு 1 வயசுல போனது. இன்றைக்கு என் பிள்ளைக்கு வந்து 17 வயசு. இவ்வளவு நாளும் நான் எல்லா இடமும் எல்லா கேம்பிலும் போய் எல்லா இடம் கேட்க உங்களுக்கு பதில் திருப்பம்னு சொல்லி சொன்னவர்கள் இதுவரையிலும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. கடைசியாக வந்து எனக்கு ஒரு டெலிஃபோனை மெசேஜ் ஒன்று வந்தது, உங்களோட கணவர் இருக்கிறார், உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வர சொல்லி சொன்னவியல். ஆனால் நான் வந்து கேட்டேன், நான் அவைய என் பிள்ளைய அல்லது அவைய மனுஷன் அண்ணாவை அனுப்பிடுறேன், அவரோட சேர்ந்து வரேன்னு சொல்லி கேட்க. ஆனால் அவர் வர வேண்டாம், என்ன மட்டும்தான் வந்த வர சொல்லி சொன்னேன். அது 5 நிமிஷம் தான் உங்களோட கதைக்க விடுவோம்னு சொல்லி சொன்னவியல். வந்து அதுவும் அங்கே உள்ள பொறுப்பான ஆளோட கதைக்க விடுமென்று சொல்லி சொன்னவே. இதுவரையிலும் எனக்கு அதுக்கு பிறகு ஒரு வித தொடர்புமே இல்லை. அப்போ உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சது தானே, திருப்பி உங்கள் சரணடைஞ்சு பாதுகாப்புக்கு வந்த விழா காலம் இல்லை.
எத்தனை வருஷம் 2008 இருந்து நானும் எல்லா இடம் தேடிக்கொண்டேன். என்னையுமே ஒரு பதிலும் இல்லை. எனக்கு இது எங்கே இருக்கிறாருன்றதான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு தேடித்தர வேணும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தான் 2006 8ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த ஏனியம் பாதையால் மடுவுக்கு போனவர் அண்ணன் தம்பி போய் 11ஆம் தேதி பாதை பூட்டினது. அப்போ வரைய இல்லாமல் மடுவால் வன்னியில் இருந்து நான் மண்ணால் யாழ்ப்பாணம் இருந்து கப்பலில் போய் மண்ணாலில் வீடு எடுத்து எந்த பிள்ளைய மாதம் ஒழிச்சிருந்த பிள்ளைய பார்த்து எந்த அம்மா என்னை காப்பாற்று இயக்கம் பாஸ் கொடுக்க இல்லை. ஒழிச்சு வச்சு 2008 மட்டும் 5 பவுனை கொடுத்து கடலால் போட்டில் நேவிக்கு அனுப்பினது. நேவி பிடிச்சது 2 வரையும் அம்மைக்கு புத்தாயினா வாயினவான்னு சொல்லுவான் சிங்களத்தில். 2 வரையும் வாரான் என்ற பிள்ளை. எங்கே இருந்தாலும் என்ற பிள்ளை ஒரு குற்றம் அறியாத பிள்ளை. 2006 8ஆம் மாதம் 8ஆம் தேதி 7 மணிக்கு நேவி பிடிச்சது. அம்மைக்கு புத்தாம்மா அல்லுவா அம்மைக்கு புத்தா ஏவி அம்மா பயம் என்னப்பா சொல்லுவான் சிங்களத்தில். அம்மா பயம் என்னப்பா அம்மைக்கு புத்தா ஏவி 2010 என்ன நடந்தது தெரியா. நாங்கள் மீள்குடியேற்றம் வந்துட்டோம். நேவி சனி வில்லேஜில் வச்சுருந்தோம் மென்னரில். 2 வரையும் இல்லையா. இங்கே இருந்தாலும் இந்த பிள்ளைய விடுதலையாக சொல்லுங்க. நானும் வயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் தெரியலாது. ஒரே ஆர்ப்பாட்டம் கூசா வெள்ளிக்கடை இந்த உலகம் முழுக்க திரிகிறதான் வேலை. அந்த காலத்தில் இருந்து மகை நம்ம சிங்களமுங்க சுமனாபதி மகை நான் சிங்களம் தமிழால் கல்யாணம் கண்ட மகன் நம்ம சுமனாபதி. சிங்களத்தால் கூட நான் இவ்வளோத்தை நாங்கள் அம்மா சிங்களத்தை அம்மைக்கு புத்தாயவி பயம் என்னப்பா அம்மைக்கு புத்தாயவி கிசி வர தருணத்தில் அம்மையை கல்லகனை தரண்டே அதேவி ஹெட்டேவி அதேவி என்று நானும் இந்த உலகம் முழுக்க அடிபட்டு இந்த வரையும் என்ற பிள்ளை எங்கே இருக்கிறானோ தெரியும். என்னை அம்மா காப்பாத்தன்னு சொல்லுமா. நாங்கள் ஒழிச்சு நின்று புள்ள போனது மடுவுக்கு தானே. போராட போனால் பரவாயில்ல, விரும்பி போனால் பரவாயில்ல, போனது மடுவு வாதாட்ட. 2 வரையும் இல்லை இந்த பிள்ளை. எங்கே இருந்தாலும் இந்த பிள்ளையை விடுதலையாக்குங்க. இன்று காணாமலாக்கப்பட்ட யாழ் மாவட்ட உறவுகளின் உபதலைவர் திரு சுப்பிரமணியம் கஜேந்திரகுமார் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்திற்கு ஈழத்தமிழ் மக்களின் எதிரான இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டுமே எமக்கான நீதியை வேண்டுகின்றோம். ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாட்டில் தற்பொழுது மிகவும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயமான செம்மணியினுடைய மனித படுகொலை தொடர்பாக அனைவரும் தங்களது கரிசனைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் எங்கு அநியாயங்கள் நடந்தாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற மாண்புமிகு மலையக சமூகத்தினர் இங்கு இந்த ஐநா சபைக்கு முன்பாக சர்வதேசத்திடம் இதற்கான நீதி வேண்டி ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதில் நானும் அவர்களுக்கு துணையாக கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த செம்மணி படுகொலையை பொறுத்தவரையில் 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய பாலியல் பலாத்கார கொலையினுடைய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற இராணுவ வீரர் நேரடியாக சாட்சியம் அளித்ததின் ஊடாக இந்த செம்மணியை நாங்கள் அணுக வேண்டும் என்கின்ற பார்வை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக 400 தொடக்கம் 600 வரையிலான பொதுமக்களை தங்களுடைய மேலதிகாரிகள் கொலை செய்து தங்களிடம் தருவார்கள், தாங்கள் இங்கு கொண்டு வந்தவர்களை புதைத்திருக்கின்றோம் என்று சாட்சியை வழங்கியிருந்தார். அதன் பிற்பாடு சர்வதேச நிறுவனங்கள், சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு 99ஆம் ஆண்டளவிலே அகழ்வு பணிகளில் ஈடுபட்டு 15 தொடக்கம் 19 வரையிலான எண்புக்கூடுகளை அப்பொழுதே கண்டுபிடித்திருந்தார்கள். அது மட்டுமன்றி இன்று மீண்டும் ஒரு கட்டிடத்திற்காக அங்கு வேலை நடக்கும் பொழுது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்காக வழக்கு தொடுக்கப்பட்டு பின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த அகழ்வு பணிகளினூடாக நேற்று வரை 90 மனித எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு இன அழிப்பின் சான்றாக, ஒரு இனத்தின் மேல் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் இங்கு பல சிங்கள சகோதரர்கள் எங்களோடு பேசும் பொழுது அல்லது எங்களோடு தர்க்கம் செய்யும் பொழுது விடுதலை புலிகளின் கொலைகளை பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள். அதுவல்ல இங்கு பிரச்சனை. விடுதலை புலிகளை அரசாங்கம் பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தி இருக்கின்றது. ஆனால் பாதுகாப்பு படையினர் என்ற பெயரிலே மக்களை பாதுகாக்க வந்தவர்கள் கொலை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று இராணுவ வீரர்கள் வெற்றி வீரர்களாக அனைவராலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதே நாட்டில் இருக்கின்ற பிரஜைகளை கொன்றொழித்தவர்களை வெற்றி வீரர்கள் எவ்வாறு கொண்டாடுவது என்ற கேள்வி ஒரு சமூகத்துக்கு இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் இன்று சோமரத்ன ராஜபக்ச உயிரோடு இருக்கின்றார்.
அவர் உத்தரவிட்டதாக சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ரீதியிலே முப்படை தளபதியாக இன்றைய ஜனாதிபதி இருக்கின்றார். எனவே இதற்கான விசாரணைகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த பாரிய குற்றங்களை இழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இதற்காக உள்நாட்டு பொறிமுறை சரியான முறையிலே வேலை செய்யவில்லை என்பதை தமிழ் மக்களாகிய நாங்கள் உணர்கின்றோம். இன்று இங்கிருக்கின்ற எங்களுடைய மலையக சகோதரர்கள் அதனை உணர்கின்றார்கள். எனவேதான் சர்வதேச நீதி விசாரணை ஒன்று வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இங்கு அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்கள் மேல் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் கொலைகளுக்கான நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த இடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நாட்டிலே இன அழிப்பொன்று நடைபெற்று இருக்கின்றது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் செம்மணி என்பது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே இங்கே ஆளும் ஆட்சியாளர் எவரையுமே நாங்கள் நம்ப போவதில்லை. ஏனால் கொலைகாரனிடமே நாங்கள் நீதியை கோர முடியாது. அதனால் தான் நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று நாங்கள் சொல்கின்றோம். நாங்கள் 200 வருட வரலாற்றை கொண்ட மலையக மக்களாக இருந்தாலும் இந்த நாட்டின் தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் இந்த நாட்டில் அரச பயங்கரவாதம் ஒரு இடம் பெற்றிருக்கின்றது என்பது மிக சிறந்த சான்றுதான் செம்மணி. ஆகவே இங்கு கொலை செய்யப்பட்ட அனைவருக்குமே ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது போராட்டம். ஆகவே சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என்பதுதான் எங்களது கோரிக்கை. உங்களுக்கு தெரியும், நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை, சிறு பாலகன் முதல் முதியோர்கள் வரையான மனித எச்சங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான அநீதி, அட்டூழியம், ஒரு அடக்குமுறை, ஒரு இன அழிப்பு எங்கே இடம்பெறும்? அப்படி இருந்தும் கூட யுத்தம் நிறைவு பெற்று இன்று இவ்வளவு காலம் ஆகியும் கூட ஒரு நீதி நியாயம் கிடைக்கவில்லை. ஆனால் சகோதரத்துவத்திற்காக ரயில்களில் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த அரசு. அவ்வாறாக ரயில் பயணங்கள் சென்று சமாதானத்தையோ நல்லிணக்கத்தையோ கட்டியெழுப்ப முடியாது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் உண்மையை கண்டறிய வேண்டும். எங்களிடமிருந்து இவ்வாறான ஒரு குற்றம் இடம்பெற்றது என்பதை இந்த அரசு பயங்கரவாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையை கண்டறிய முடியும், நம்பிக்கை ஏற்படும். ஆகவே நாங்கள் வெறுமனே காட்சிகளுக்காக சமாதானத்தை கட்டியெழுப்புகின்றோம், நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புகின்றோம் என்ப இந்த பொய்யான செயற்பாடை அரசு எப்பொழுது நிறுத்தப் போகின்றது? இந்த அரசும் சரி, கடந்த அரசுகளும் சரி. ஆகவே உண்மையை கண்டறிய வேண்டும். இங்கே படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இது தமிழர்களுக்காக மட்டும் இடம்பெற்றதல்ல, இங்கே வாழும் அனைத்து மக்களுக்காகவும் அரச பயங்கரவாதம் இடம்பெற்றிருந்தால் அதற்காக எங்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நான் வீரசிங்கம். இன்று இந்த போராட்டத்தை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை காரியாலயத்துக்கு முன்னால் ஏற்பாடு செய்ததற்கு காரணம், உங்களுக்கு தெரியும், செம்மணியில் புதைக்குழிகள் அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன. இன்று மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அவை யாருடைய எச்சங்கள், என்ன நடந்தவர்களுக்கு எப்பொழுது நடந்தது, ஏன் அப்படி அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு தேவை. அந்த இறந்தவர்களுக்கு நியாயம் தேவை. ஆகவே இலங்கையில் இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பாக எங்களுக்கு திருப்தியான நம்பிக்கை இல்லை. என பக்கசார்பான விசாரணைகள் தான் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆகவே இன்று வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் தோறும் அங்குள்ள மக்கள் இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்த இறந்து போன மக்களுக்கு நியாயம் கேட்டு உண்மையை கண்டுபிடிப்பதற்காக இன்று ஒரு போராட்டம் கொண்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக நாங்களும் இன்று கொழும்பில் இந்த அமைதி போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதனூடாக நாங்கள் எதிர்பார்ப்பது, இந்த இறந்த மக்களுக்கு எங்கு இறந்திருந்தாலும் இந்த தோண்டப்படும் எச்சங்களை அடிப்படையாக கொண்டு யார் இவர்கள், ஏன் கொல்லப்பட்டார்கள் என்ற உண்மையையும் இதற்கான நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்காக, அழுத்தம் கொடுப்பதற்காகவே தான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை செய்திருக்கிறோம். நன்றி.